அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம். ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். ZipRecruiter Inc. டிக்கர் ZIP. மதிப்பாய்வு ஏப்ரல் 21, 2025 இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ZipRecruiter Inc. துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஆத்தோர் ஸ்டாஃப் 34 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை பார்க்கவும். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 புள்ளிகளில் 8-. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 2.3 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். -8 புள்ளிகளுக்கு எதிராக ZipRecruiter Inc. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ZipRecruiter Inc. மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம். ZipRecruiter Inc. -47% மாற்றத்தை காட்டியது. 1.4% துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. இது சந்தேகத்திற்கு இடமின்றி எதையும் கூறவில்லை, ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ZipRecruiter Inc. 54 பில்லியன் ஆகும். $94 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். ZipRecruiter Inc. 0.576% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $1 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $24 பில்லியன் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனத்துடன். ZipRecruiter Inc. 0.031% பங்கைக் கொண்டுள்ளது. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு ZipRecruiter Inc. சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் 0.576%. புத்தக மதிப்பு 0.031%. இது பரிமாற்ற மதிப்பின் பங்கை விட 95% குறைவாகும். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது. -1. நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் $31 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் 3100% ஆகும். நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவில் முடிவு மிகவும் மோசமானது. -2 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் 0க்கு ஒத்திருக்கிறது. 36.3 என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட மோசமாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது. -2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் -$13 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. இது நிறுவனத்திற்கு மோசமானது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான. -1. நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜனவரி 1. துணைப்பிரிவின் சராசரி 1.4 ஆகும். இது துணைப்பிரிவை விட 21% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருமானம் $470 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை. மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு எதிர்மறையானது.
துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விளிம்பு -2.7%, துணைப்பிரிவின் சராசரி 3.8%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 6.5%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.281% ஆகும். இது சந்தை மூலதனப் பங்கை விட 105% குறைவு. இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வைக் காட்டுகிறது. ZipRecruiter, Inc. மாறாக மறுமதிப்பீடு நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு $543,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $265,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 104.9%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு பணியாளரின் லாபத்தின் அளவு $12,800 கழித்து துணைப்பிரிவில் சராசரியாக $7,300 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 75%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் விற்பனையின் பங்கு $474,000 ஆகும். துணைப்பிரிவு மூலம் $195,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 143%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 9.4% இருந்தது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 4.9% இருந்தது. இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 45% அளவைக் காட்டுகிறது. ZipRecruiter, Inc. அதே சமயம் துணைப்பிரிவில் RSI நிலை 43%. சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன. ZipRecruiter, Inc. நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக $5.52 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $7.61 ஆகும். தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 38% ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. பங்கு மதிப்பீட்டின் விளைவாக ZipRecruiter, Inc. பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. $5.51 விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறந்திருக்கும். அமைப்பு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 4.72 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 6 முதல் 3 வரை அமைக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் மே 21, 2025 அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் KFY முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை
இரண்டாவது ஆர்டர் தற்போதைய விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்.